ஊழல் புறையோடி போச்சு நம்ம கோவை மாநகராட்சி. வரி பணம் தான் வீணாச்சே, வாரி சுருட்டுதே உள்ளாச்சே. பல பணிகள் பாதியில் கிடக்கு, இருட்டை வழங்குது பல தெரு விளக்கு. தாக்கடை நீரோ சாலையில் வாடுது, தெருவங்க குப்பை துர்நாற்றம் வீசுது. கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் பெரிய கடை வீதி பகுதி 2வது பகுதி கழகத்தின் சார்பில் வருகின்ற 8/2/2021 நாளன்று கோவை மாநகராட்சியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை மாநகர கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் வீரர்களும், அனைத்து தொண்டர்களும் பெரும் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பெரிய கடை வீதி பகுதி கழகத்திற்கு உட்பட்ட அந்த டவுனால் பகுதியில் குப்பைகள் குப்பை காடுகளாக, குப்பை மேடுகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த டவுனால் பகுதி மட்டும்தான் அப்படி இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. இந்த கோவை மாநகராட்சி பகுதி முழுக்க குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன. எங்கு பார்த்தாலும் குப்பை காடுகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த கோவை மாநகரமே ஒரு சுகாதார சீர்கேட்டின் இருப்பிடமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2வது மிகப்பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி பகுதி முழுக்க சாக்கடைகள் தூர்வாரப்படாமல் சாக்கடைகள் நாறிக்கொண்டிருக்கின்றன. அந்த சாக்கடைகளிலே அந்த சாக்கடை கழிவு நீர் தேங்கி நிற்கின்ற காரணத்தினால் கொசு உற்பத்தியாகி மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் அத்தனை பேரும் பாதிக்கின்ற வகையில் பல்வேறு வைரஸ் காய்ச்சல்கள், மர்ம காய்ச்சல்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சாக்கடைகள் நாறிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே அதை உடனடியாக சீர் செய்ய வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பெரிய கடை வீதி பகுதி 2வது பகுதி கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பெரிய கடை வீதி பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை, அதாவது 8 நாள் 10 நாளைக்கு ஒரு முறை தான் குடிநீர் வழங்கப்படுகிறது. ஆகவே குடிநீர் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் சாலைகள் தோண்டப்பட்டு மூடப்படாமல் சாலைகள் மரணக்குழிகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே உடனடியாக சாலைகளை சீரமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறப் போகிறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா மாநகராட்சி பகுதியில் பல இடங்கள்ல பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகள் இன்னும் மூடப்படவில்லை, சரி செய்யப்படவில்லை. 2009ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும், துணை முதலமைச்சராக இருந்த அன்பு தலைவர் தளபதி அவர்களும் இந்த மாநகராட்சி பகுதியில் 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார்கள். இன்னைக்கு வரை பார்த்தீங்கன்னா 11 ஆண்டு காலமாக அந்த பணிகள் சரி செய்யப்படவில்லை. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் குண்டும் குழியுமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படி ஒட்டுமொத்தமாக சீரழிந்து முடங்கி கிடக்கின்ற, செயலற்று கிடக்கின்ற உள்ளாட்சி துறையை கண்டித்து, உள்ளாட்சி துறையில லாபம் தரக்கூடிய, கமிஷன் தரக்கூடிய அந்த பணிகளை மட்டுமே மையப்படுத்தி பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உள்ளாட்சி துறையில தோல்வி கண்டிருக்கக்கூடிய ஊரலாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அவர்களை கண்டித்தும், மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் வருகின்ற 8/2/2021 நாளன்று சரியாக மாலை 4 மணி அளவில் டவுனால் பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய மைய அலுவலகத்திற்கு முன்புறமாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. அந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய கோவை மாநகரத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும், கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், தொண்டர்களும், செயல் வீரர்களும், சமூக ஆர்வலர்களும், வணிக பெருமக்களும், தொழிலாளர்களும் பெரும் திரளாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வெளிநாட்டு குடிநீராய் சிறுவாணியாச்சு, இந்த ஊழலாட்சியால நம்ம உரிமை பறிபோச்சு. பட்டி தொட்டி தொற்று நோயை பரப்பும் குப்பை தொட்டி, அதை அகற்ற நாதி ஏற்றமா நகரம் ஸ்மார்ட் சிட்டி. இதற்கு பாடம் புகட்டிடவா
உரிமை மீட்டெடுக்க போராடவா நம்ம கழக தலைவர் ஆணைக்கிணங்க உன்னை அழைக்கிறார் கார்த்திக் எம்எல்ஏ, உன்னை அழைக்கிறார் கார்த்திக் எம்எல்ஏ.